வெல்கம் அகைன். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கங்க. ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஒரு பேனல்லையோ ஒரு மிஷின்லையோ வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை எப்போவுமே எண்டுலேருந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு போங்க. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுங்கள். எப்படின்னா சாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா டிஸ்பிளேல வந்து அவங்களுக்கு கேட்குற வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகலை அப்படின்னு ஆப்ரேட்டர் கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் அந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகலைன்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளேல இருக்க ப்ரோக்ராமை எடுத்து அது என்ன ரிஜிஸ்டர், ஏன் அந்த ரிஜிஸ்டருக்கு வந்து வேல்யூ மூவ் ஆகலை அப்படின்ட்டு கண்டுபிடிங்க. ப்ளஸ் அதில் போயிட்டு ப்ரோக்ராமில் போயிட்டு அந்த ரிஜிஸ்டர் சர்ச் பண்ணிங்கனாவே நீங்கள் ஈஸியாக அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம வந்து டைரெக்டாக ப்ரோக்ராம் எடுத்து ப்ரோக்ராமில் போய் அந்த லைன்ஸ் எங்கே இருக்குது, அந்த ரிஜிஸ்டர் ஏன் வந்து கால்குலேட் ஆகலை அப்படின்னு வந்து செக் பண்ணுறதை விட நீங்கள் ரிவர்ஸில் செக் பண்ணுங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு மோட்டர் வந்து ஒயரிங் வந்து ப்ராப்ளம் இருக்குது, மோட்ரு ஓடல அப்படின்னா ஃபஸ்ட்டு மோட்டருக்கு வந்து 3 பேஸ் வருதான்னு பாருங்கள். அந்த மோட்டரை வந்து டைரெக்டாக சப்ளை கொடுத்து 3 பேஸ் கொடுத்து அது ஓடுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மோட்டர் நல்லா இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் மோட்டர்லேருந்து நெக்ஸ்ட்டு ஒயருக்கு வந்து 3 பேஸ் சப்ளை வருதான்னு பாருங்கள். அது போக காண்டக்டர், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா காண்டக்டரில் இருக்கா அங்கே சப்ளை வருதான்னு பாருங்கள். அப்படி ரிவர்ஸில் வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஈஸியாக வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட்டும் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிங்கிள் பேஸ் அண்ட் 3 பேஸ். சிங்கிள் பேஸ்னா என்ன, 3 பேஸ்னா என்னன்னு அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பரேஷன்ஸ் இருக்கும். அதை வந்து இன்னைக்கு நான் வந்து கிளியர் பண்ணி தரேன். நம்ம சேனல் வந்து ரோபோட்ரிக் ஆட்டோமேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிறைய இடத்துல வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஏன்னா சிங்கிள் பேஸ்க்கும் 3 பேஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். 3 பேஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸை விட அதிகமாக இடத்துல வந்து மோஸ்ட் பாப்புலராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிங்கிள் பேஸ் சிஸ்டம் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிங்கிள் பேஸ்க்கும் 3 பேஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசின்னு சொல்லுவோம். அந்த ஏசி வந்து 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று சிங்கிள் பேஸ் சிஸ்டம், இன்னொன்று வந்து 3 பேஸ் சிஸ்டம். சிங்கிள் பேஸ் சிஸ்டம்னா ஒரே ஒரு சைன் வேவ் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஒரு சைன் வேவ் வந்து போயிட்டே இருக்கும், நமக்கு ஃபார்ம் ஆகி நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படி போயிட்டே இருக்கும். ப்ளஸ் 3 பேஸில் என்னன்னா டிஃப்ரென்ஷியல் சைன் வேவ்ஸ் வந்து வேற டிகிரி ஆங்கிளில் வந்து 3 பேஸ் வந்து 120 டிகிரி ஆங்கிளில் வந்து 3 பேஸ் வந்து விட்டு நமக்கு போயிட்டு இருக்கும். அதுதான் வந்து 3 பேஸ் சிஸ்டம் சொல்லுவோம். சிங்கிள் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒயர் தான் யூஸ் பண்ணுவோம், பேஸ் நியூட்ரல். 3 பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா RYB 3 ஒயர் யூஸ் பண்ணுவோம். அது போக நியூட்ரல் யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்படுற இடத்துல நியூட்ரல் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் பேஸ் சிஸ்டம்னா என்னன்னா இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் ஒயரிங் பண்ணிக்கலாம். நம்ம வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸில் தான் இந்த சிங்கிள் பேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த 2 ஒயரில் வந்து நம்ம வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் இல்லாட்டி 220 வோல்ட் வந்து ஏசி சப்ளை வந்து அதில் பாஸ் ஆகிட்டு இருக்கும். இந்தியாவில் 230 வோல்ட் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் வோல்டேஜ், இதை வந்து மாற்ற மாட்டாங்க. இந்த சிங்கிள் பேஸ் சிஸ்டமில் வந்து பேஸு நியூட்ரல் அப்படின்னு 2 ஒயர் இருக்கும். நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்போம், ஒரு பல்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸு நியூட்ரல் அப்படின்னு 2 ஒயர் இருக்கும். அதை வந்து நம்ம பல்பில் வந்து கொடுத்தா பல்ப் வந்து ஒர்க் ஆகும். இப்படி தான் வந்து டொமஸ்டிக் லோடில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அது போக சிங்கிள் பேஸ் சிஸ்டம் தான் நம்ம வீட்டில் இருக்க சுவிட்ச் பாக்ஸ், சுவிட்ச் பாயிண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பேஸும் நியூட்ரலும் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேஸ் தான் எடுத்திருப்பாங்க, ஒரு ரெட் பேஸும் ஒரு நியூட்ரலும் எடுத்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து டொமஸ்டிக் அப்ளிகேஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. 3 பேஸ் சிஸ்டம்னா என்னன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒயர் இருக்கும். 3 ஒயரும் என்ன பண்ணுன்னா அதில் இருக்க அந்த பேஸ் ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நான் ஆங்கிள் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 120 டிகிரிக்கு வந்து பேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 120 டிகிரிக்கு வந்து சைன் வேவ்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். அதே ஒரே பேஸை வந்து 3 பேஸாக வந்து 120 டிகிரி ஆங்கிளில் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த 3 பேஸை வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ஸ்டார் கனெக்ஷன், இன்னொன்று வந்து டெல்டா கனெக்ஷன். இந்த மாதிரி 2 டைப்பாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து மோட்டருக்கு கனெக்ட் பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொரு சில இடத்துல வந்து டெல்டா கனெக்ஷன். ஸ்டார் கனெக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டார்க் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்டார் கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம சீரீஸ் பண்ணியிருப்போம். சீரீஸ் பண்ணி ஒரு நியூட்ரல் வந்து கொடுத்துருப்போம், சென்டர் பாயிண்ட்ல வந்து கொடுத்துருப்போம். இந்த மாதிரி சென்டர் வந்து கொடுத்துருப்போம், இந்த மாதிரி காயில் வந்து இருக்கும். இதுதான் வந்து ஸ்டார் கனெக்ஷன். இதில் என்னன்னா ஸ்டார்டிங் கரண்ட் வந்து அதிகமாக எடுக்கும். கரண்ட் வந்து நம்ம அதிகமாக கொடுத்துக்கலாம் இந்த கனெக்ஷன்ஸில். இதே டெல்டா கனெக்ஷன்ஸில் வந்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு கரண்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கலாம். ஸ்டார்டிங் கரண்ட் வந்து அதிகமாக நம்ம கொடுக்க முடியாது. டெல்டா கனெக்ஷனில் கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஸ்டார்டிங் கரண்ட் வந்து கான்ஸ்டன்டான கரண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கலாம். இப்போ ஸ்டார் டெல்டா மோட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க வித்தின். அது என்ன எதனாலனா லோடோட இருக்கும், மோட்டர் வந்து லோடோட இருக்கும்.
ஸ்டார்டிங் பண்ணும்போது நம்ம ஸ்டார் கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும், கரண்ட் வந்து அதிகமாக எடுக்கும். அப்போ வந்து நம்ம ஸ்டார் கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது கரண்ட் அதிகமாக எடுக்கும்போது இந்த கனெக்ஷன்ஸ் வந்து டேமேஜ் ஆகாது. அது போக அது ரன் ஆயிருச்சு அப்படின்னா டெல்டா கனெக்ஷன்ஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் மூலியமா டெல்டா கனெக்ஷன்ஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த ரெண்டு விஷயம் வந்து சிங்கிள் பேஸ்க்கும் 3 பேஸ்க்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். ஷார்ட்டா சொல்ல போனா அட்வான்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பேஸ்க்கும் 3 பேஸ்க்கும் என்ன அட்வான்டேஜ்னா, இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பெட்டர் தென் சிங்கிள் பேஸ். ஏன்னு சொல்றாங்கன்னா, இது வந்து நிறைய பாப்புலரான நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் பவர் ஜென்ரேட் பண்ற இடத்துலயே வந்து இந்த சிங்கிள் பேஸ் 3 பேஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 3 பேஸ் எடுத்து தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணி நமக்கு வீடு வரைக்கும் கொண்டு வரது. வீட்டு பக்கத்துல வரைக்கும் 3 பேஸ் தான் நமக்கு வரும். 3 பேஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு சிங்கிள் பேஸா மாத்த முடியும். 3 பேஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எக்கனாமிக்கலா வந்து நம்ம பல்கா வந்து ஒரு வோல்டேஜ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். 3 பேஸ் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு வோல்டேஜ் டிராப்ஸ் இதெல்லாமே எதுவுமே வராது. நான் இன்னைக்கு வந்து ரெண்டு அட்வான்டேஜ் ஆஃப் 3 பேஸ்க்கும் ஏன் வந்து சிங்கிள் பேஸ் வந்து பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 டிஃபரெண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். அது போக அட்வான்டேஜ் 11 டிஃபரன்ஸும் எடுத்திருக்கோம், அட்வான்டேஜும் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அடுத்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து சர்க்யூட் ஆப்ரேஷன். சர்க்யூட் ஆப்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பேரலல் ஆப்ரேஷனா வந்து 3 பேஸ் சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்றதை விட சிங்கிள் பேஸ் சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்றது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சர்க்யூட் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஆல்டர்னேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் சப்ளை எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 3 பேஸ் சப்ளைனா இதோட வைண்டிங் வந்து எல்லாம் மாத்தணும், பெருசா இருக்கும், மிஷின் வந்து பெருசா மாறும். செகண்ட் வந்து பவர் சப்ளை. பவர் சப்ளை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது வந்து பல்சேட்டிங்கா இருக்கும். சிங்கிள் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பல்சேட்டிங்கா இருக்கும். பல்சேட்டிங்னா கொஞ்சம் விட்டு விட்டு வரும். அது வந்து உங்களுக்கு லோடு சிஸ்டம்க்கு வந்து கரெக்டா கனெக்ட் பண்ண முடியாது. இதே 3 பேஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் பவர், கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வந்து வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் பேலண்டிவா இருந்து குமுலேட்டிவ் 3 பேஸ் சிஸ்டமா இருக்கும், குமுலேட்டிவா இருக்கும். நம்ம இங்க வந்து நான் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் காமிச்சிருக்கேன். ஜென்ரேட்டிங் வந்து நம்ம எப்படி பண்றோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார் மூலமா அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்க ஒரு 11 கேவி ஜென்ரேட் பண்றாங்க அப்படின்னா ஸ்டெப் அப் மூலியமா மாதிரி 230 கேவி இந்த கேவில மாத்துவாங்க. 138 765 இந்த மாதிரி கேவில மாத்தி அதை மறுபடியும் வந்து கொடுப்பாங்க. அது போக வேற இடத்துல டிரான்ஸ்மிஷன் கஸ்டமர்ஸ் யாராவது எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த கிரிட்ல இருந்து எடுத்துக்குவாங்க. அது போக அதோட சப்ஸ்டேஷனுக்கு போகும். சப்ஸ்டேஷனுக்கு போச்சுன்னா அங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா 26 கேவி ஒவ்வொரு கஸ்டமருக்கு என்னென்ன கேட்குறாங்களோ அது 26 கேவி 130 கேவி அப்படின்னு மாத்திக்குவாங்க ஒவ்வொரு கஸ்டமருக்கு. அது போக நமக்கு இந்த கம்பம் டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் வரும். அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி கஸ்டமர் 240 வோல்ட் சிங்கிள் பேஸ் வரைக்கும் கொடுத்துடலாம். இப்படித்தான் வந்து கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் மேஜரா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா 3 பேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மிஷினோட அவுட்புட்டுக்கு வந்து மோட்டர் வந்து யூஸ் பண்ணும்போது அதுக்கு 3 பேஸ் சிஸ்டம் கொடுத்தோம்னா நல்ல அவுட்புட் வந்து கொடுக்கும், மோர் அவுட்புட் வந்து கொடுக்கும். இதே சிங்கிள் பேஸ் மோட்டர்ஸ் வந்து அவ்வளோ லோடு வந்து நம்மளால கொடுக்க முடியாது. ஒரு 5 ஹெச்பி வரைக்கும் தான் நம்ம சிங்கிள் பேஸ் மோட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல எனக்கு வந்து ஹெச்பி ஹார்ஸ் பவர் வேணும் அப்படின்னா நீங்க 3 பேஸ் மிஷின்ஸ் தான் வந்து போயாகணும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் எக்கானமிக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் சிஸ்டம் வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்றதை விட ஓவர் ஹெட் லைன், அண்டர் கிரவுண்ட் கேபிள் இதுல எல்லாம் வந்து 3 பேஸ் சிஸ்டம் வந்து நம்ம ஈஸியா வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணோம்னா நமக்கு எக்கானமிக்கா இருக்கும். மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகும். 3 பேஸ் சிஸ்டம் வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதை விட நீங்க சிங்கிள் பேஸ் சிஸ்டம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போறது வந்து இவ்வளவு தூரம் கொண்டு போறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது போக நமக்கு 3 பவர் கிடைக்கும். ஃபிஃப்த் வந்து ஒர்க்கிங் ரோல். ஒர்க்கிங் ரோல்ல நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா டொமஸ்டிக் அப்ளிகேஷன்ஸ்லையுமே வந்து 3 பேஸ் மோட்டர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. சிங்கிள் பேஸ் மோட்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்றது கிடையாது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஸ் மோட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டர் தான் இருக்கும். சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டரை விட 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் வந்து நல்ல ஹெவியா இருக்கும். ப்ளஸ் வந்து ஒர்க்கிங் எஃபிஷியன்சியும் அதிகமாக இருக்கும். 3 பேஸ் சிஸ்டம் இண்டக்ஷன் மோட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்டிங் வந்து இருக்கு. இதே நீங்க சிங்கிள் பேஸ் சிஸ்டம் சிங்கிள் பேஸ் மோட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி இந்த மாதிரி போட்டு நம்ம அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடணும். அதனால வந்து 3 பேஸ் சிஸ்டம்ல வந்து செல்ஃப் ஸ்டார்டிங் இருக்கனால எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து பாத்தீங்கன்னா 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்றாங்க. சைஸ், டிவைஸோட சைஸ்ன்னு பார்க்கும்போது சிங்கிள் பேஸோட மிஷின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதே சிங்கிள் பேஸ் 1 ஹெச்பி வந்து பாத்தீங்கன்னா 3 பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஹெச்பியோட சைஸ் வந்து இருக்கும். அது டிஃப்ரெண்டா இருக்கும். சிங்கிள் பேஸோட சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். 3 பேஸ் மிஷின்ஸை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும் சிங்கிள் பேஸ். அதே கெப்பாசிட்டி இருக்கும். 2 மோட்டர் எடுத்தாலுமே ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பேஸை விட அதிகமா சிங்கிள் பேஸ் மோட்டரோட சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதே 0.5 ஹெச்பி இதுவும் 0.5 ஹெச்பி அப்படிங்கிற கண்டிஷன்ல
சிங்கிள் பேஸ் மோட்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து ஒவ்வொரு கெப்பாசிட்டியை பொறுத்து நமக்கு சைஸஸ் எல்லாம் மாறும். 1 ஹெச்பியிலேருந்து நமக்கு 1/2 ஹெச்பி, 0.25 கிலோவாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 75 ஹெச்பி, 100 ஹெச்பி, 160 ஹெச்பி அது வரைக்குமே வந்து மோட்டர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது 3 பேஸ் மோட்டர்ஸ். 7th வந்து பவர் எஃபிஷியன்சி. பவர் எஃபிஷியன்சின்னு சொல்லும்போது 3 பேஸ் சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஃபிஷியன்சி இருக்கும். அதில் நீங்கள் எவ்வளோ பெரிய லோடு வேணாலும் எவ்வளோ கியர் பாக்ஸஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணி அந்த எஃபிஷியன்சியை வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அதனால வந்து சிங்கிள் பேஸில் வந்து நம்மளால் அதை கொண்டு வர முடியாது. பவர் எஃபிஷியன்சியை வந்து சிங்கிள் பேஸில் வந்து கொண்டு வர முடியாது. அது ஒன்லி பம்பிங் டிவைசஸ்ஸு, பம்ப் பண்ணுற இடம் அந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணிக்கலாம். 8th வந்து பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர்னு பார்க்கும்போது 3 பேஸ் மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பவர் ஃபேக்டர் வந்து இருக்கும். சிங்கிள் பேஸ் மோட்டரில் பவர் ஃபேக்டர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 3 பேஸ் போகிறனால அதோட லோடு வந்து டிவைட் ஆகி போயும். இதுதான் பவர் ஃபேக்டரோட ஒரு சிம்பிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரியல் பவர்னு சொல்லுவோம். காஃபி இருக்கிற இடம் மட்டும், காஃபி மக்கில் வந்து காஃபி இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பவர்னு சொல்லுவோம். இதில் மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் பவர்னு சொல்லுவோம். இதுலேருந்து வர ரியாக்டிவ் பவர் தான் ரியாக்டிவ் பவர். இது ரெண்டும் ஆட் ஆனால் தான் டோட்டல் பவர் அப்படின்னு சொல்லுவோம். எப்போவே வந்து லேகிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லோடில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டியாக இருக்கும். இதே வந்து இண்டக்ஷன் லோடில் ஃபுல்லாக பவர் ஃபேக்டர் வந்து லேகிங்காக தான் இருக்கும். இப்போ நம்ம 3 பேஸ் மோட்டர்ஸ் எல்லாமே வந்து இண்டக்ஷன் லோடு, அதனால வந்து பவர் ஃபேக்டர் வந்து லேகிங்காக தான் இருக்கும். ஆனால் வந்து 3 பேஸ் மோட்டர் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் யூனிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அந்த பவர் ஃபேக்டர் லீடிங் பண்ணணும் அப்படின்னா கெப்பாசிட்டர் வந்து போடணும். கெப்பாசிட்டர் போட்டிங்கன்னா பவர் ஃபேக்டர் வந்து லீடிங் ஆகும். 9th வந்து ரிலையபிலிட்டி அண்ட் ஃபால்ட் கண்டிஷன் அப்படிங்கிற நம்ம கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து உள்ளே போய் சீக்கிரமாக வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வந்து ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஃபால்ட் வந்துருச்சு அப்படின்னா ஃபுல் டோட்டல் பவருமே உங்களுக்கு வராது. வேறு எந்த பவரில் வந்து உங்களால் எடுக்க முடியாது. இதே வந்து 3 பேஸ் சிஸ்டம் வந்து 3 நெட்வொர்க் இருக்கும், 3 3 பேஸ் இருக்கும். அதில் எதில் வேணாலும் நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ளை வந்து கண்டினியூஸாக போகிற மாதிரி பண்ணிக்கலாம் 3 பேஸ் வரனால. இருந்தாலும் மோட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஸ் இல்லாமல் ரன் ஆகாது. 3 பேஸ் கண்டிப்பாக இருக்கணும். 2 பேஸில் ரன் ஆகாது. 2 பேஸில் ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து அட்வான்ஸ்டாக ட்ரைவ்ஸ் எல்லாம் இருக்குது. 2 பேஸ்லேருந்து 3 பேஸ் ரன் பண்ணுறதுக்கான ட்ரைவ்ஸ் எல்லாமே இருக்குது. அதை வச்சு தான் நீங்கள் ரன் பண்ண முடியும். மோட்டர்ஸ் வந்து 3 பேஸ் இருந்தால் தான் ரன் பண்ண முடியும். சிங்கிள் பேஸ் மோட்டர்ஸ் வந்து நீங்கள் அது போக சிங்கிள் பேஸ் ஒரே ஒரு பேஸ் இருந்தாலுமே நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். 10 வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபயர் சிஸ்டம். ரெக்டிஃபயர் சிஸ்டமில் 3 பேஸ் ஏசி ஸ்மூத்தராக இருக்கும். உங்களுக்கு 3 பேஸ் வந்து சப்ளை வந்து நீங்கள் ரெக்டிஃபயராக கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். டிசி வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதே சிங்கிள் பேஸ் சிஸ்டமில் வந்து கிடைக்காது. 3 பேஸ் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சிங்கிள் பேஸ் சிஸ்டமாக எடுத்துக்கலாம். இதே வந்து 3 பேஸ் சிஸ்டமில் வந்து வோல்டேஜ் சப்ளை வந்து ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். ரிப்பிள் காம்பனன்ட்ஸ் போட்டு ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு ரெக்டிஃபயர் சிஸ்டமோட இமேஜ். மெயின்டெனன்ஸ்ன்னு பார்க்கும்போது 3 பேஸ் சிஸ்டம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ரிலையபிளாக இருக்கும். சிங்கிள் பேஸ் சிஸ்டம் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து லெஸ் மெயின்டெனன்ஸ். 3 பேஸ் சிஸ்டம் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இது 11 ரீசன்ஸ் வந்து நம்ம சிங்கிள் பேஸ்க்கும் 3 பேஸ்க்கும் வந்து பார்த்துருக்கோம். 3 பேஸ் தான் வந்து பெட்டர் தான் சிங்கிள் பேஸ். ஏன்னா வந்து 3 பேஸ் சிஸ்டம் வந்து டிரான்ஸ்மிஷன் லைனில் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து சிங்கிள் பேஸ் சிஸ்டம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நம்ம பார்த்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேனல் வந்து நான் இங்கே காமிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 3 பேஸஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உள்ளே இருக்க வந்து காம்பனன்ட்ஸ்க்கெல்லாம் வந்து சிங்கிள் பேஸஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதில் ஏதாவது டவுட் இருக்குது, சிங்கிள் பேஸ் அண்ட் 3 பேஸில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் வந்து சிங்கிள் பேஸ் 3 பேஸ் வந்து பார்த்துருக்கோம். அதோட அட்வான்டேஜ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. தேங்க்யூ. ஐ எம் பிரபாகரன், சிஇஓ டெக்னிக்கல் ஹெட் ஆஃப் மைண்ட் பவர் கண்ட்ரோல்ஸ் அண்ட் சிஸ்டம். இது போக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக உங்கள் கெரியரை வந்து எப்போவுமே வந்து கோர் இண்டஸ்ட்ரியில் செட் பண்ண பாருங்கள். ஏன்னா அதுக்கு தான் நம்ம படிச்சிருக்கோம். நீங்கள் கோர் இண்டஸ்ட்ரியில் செட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி கூட கேட்கலாம். இந்த மாதிரி எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம போனால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற கால் பண்ணி கூட கேட்கலாம். அது போக யூடியூப் சேனல் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் வந்து சேனலை வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.